என்னவோ வந்து பிரதமர் மோடி வந்து இவ்வளோ கோடி பேருக்கு வந்து வீட்டுக்கெல்லாம் கழிப்பறை கட்டி கொடுத்தாருன்னு சும்மா அந்த பிஜேபியில் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் முதல்வர் என்ன செஞ்சாரு பாருங்க, நீங்கள் மனிதர்களுக்கு தான் கழிப்பறை கட்டி கொடுத்தீங்க, நாங்கள் மாட்டுக்கே வந்து கழிப்பறை எங்கே கொண்டு போய் கொடுத்தோம்? தொட்டி இச்சியான்னு சொல்லுவாங்க. இந்த ஞாபக மறதி நோய் இல்லை வந்து என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் தடுமாற்றம், இது வேற ஒரு முக்கிய புள்ளிக்கும் இந்த தடுமாற்றம் இருப்பதாக ஒரு அரச புரசலாக ஒரு செய்தி வருகிறது. நான் மனித பிறவியாக இருக்க வாய்ப்பில்லை, நான் பயாலஜி ரீதியாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்று பிரதமர் மோடி உங்களின் முதலாளி அதுக்கு தான் சொல்லணும். கரெக்டுங்களா? சரி, கூறியது பற்றி திருசக்தியார் பதில் என்ன? மோடி வந்து நான் பயாலஜிக்கலாக பிறந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லலை. இதில் என்ன கஷ்டம்னா, நம்ம ஆளுங்க யாரும் ஹிந்தி கற்றுக்கவும் இல்லை, ஏன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டாங்க, அப்படியே பழக்கி விட்டாங்க. நமக்கு தமிழே நிறைய பேர் அப்படி ஒன்றும் இல்லைங்களே. நான் முதல்ல அப்சர்வேஷன் பண்ணுறேன், கடுமையாக எதிர்ப்பு. சரி, என்னுடைய பேரனுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு கலைஞர் சொன்னார். தயாநிதி மாறனுக்கு மந்திரி பதவி இருங்க மந்திரி பதவி கொடுத்தப்ப அவருக்கு எப்படிங்க திடீர்னு டெல்லியில் போகணும், என்னுடைய பேரனுக்கு ஹிந்தி வந்தாங்க நல்லா பேசுறாருன்னு சொன்னார். நாங்கள் வந்து யாரோ தாடி வச்சுருந்தா, தாடி தாங்க உலகத்திலேயே கண்ணியமான விஷயம். யாரோ தாடி வச்சுருந்தா நாங்கள் சொல்லுவோம். மோடி தாடி வச்சுருந்தா இதே மாதிரி அந்த நான் புதல்வன்கிறதும் ஒரு மத்திய அரசு திட்டத்துடைய, மத்திய அரசு தான் அந்த திட்டத்தை செலவு பண்ணி கொடுக்குது. இவங்க வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. தம்பி வடிவேல்ராஜன், நான் ஏதோ திமுகவை பாராட்ட சொல்கிறாங்களே, இப்போ நான் வந்து திமுகவை பாராட்டாமையே விட்டுட்டேன்னா நான் பிஜேபி சொம்பு சங்கி இப்படி திட்டுறாங்க. திமுகவை பாராட்டினா இந்த மாதிரி 2 பேருக்கு பொறுக்க மாட்டேங்குது. நாங்குநேரி பஸ் கண்டக்டரும் கான்ஸ்டபிள் ஆறுமுக பாண்டியை சந்தித்து சமாதானமாகி கொடுத்தாங்க. கட்டிப்பிடி வைத்தியம் நீங்கள் வந்து அதுக்கே மோடியை கட்டிக்கணும். முதல்ல நீங்கள் வந்து பாருங்கள், அண்ணாமலையை கட்டிக்க போகிறாங்க பாருங்கள். அண்ணாமலையோட ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் நடக்க போகுது. திரைப்பட இயக்குனர் அமீரிடம் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி கொடுத்த தகவல்களை என்சிபி இடி அதிகாரிகளிடம் விசாரித்துள்ளனர். அமீர் நல்லவரா கெட்டவரா? இப்படி கேட்கும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் 3.93 கோடி ரூபாய் வந்து அண்ணன் அமீர், இயக்குனர் அமீர் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் திருசக்தியார் தொடக்கம் அவரை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ராவணா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 26 அதாவது முந்தா நேற்று தான் வந்து தியாகி செண்பகராமன் பிள்ளை ஜெய்ஹிந்துன்ற வார்த்தையை இந்தியாவுக்கு வந்து முதல் முறையாக கொடுத்தவர் வந்து தமிழர் தியாகி செண்பகராமன் பிள்ளை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு தொடங்கிறதுக்கு முன்னாலேயே இவர் ஒரு சிறு படை ஒன்று ஆல்ரெடி திரட்டி வெள்ளையர்களுக்கு எதிராக வந்து போராட்டத்துக்காக வச்சுருந்தார். நேதாஜியை பார்த்த உடனே நம்மளோட இவர் வந்து இன்னும் தகுதிமிக்க தலைவர்னு சொல்லி தன்னுடைய படையை அவர் கூட இணைச்சிட்டு, இவரது ரொம்ப சின்ன படை, இதை இணைச்சிட்டு அது இந்திய தேசிய இராணுவம் INA அப்படின்னு சொல்லி அவர் வந்தார். அப்போ தான் இந்த ஜெய்ஹிந்த் வந்து அறிமுகப்படுத்தினார். பல பேருக்கு தமிழ்நாட்டில் அதான் வழக்கம் போல் நம்ம வந்து என்ன சொல்கிறது, சரித்திரங்கள் வரலாறுகள் மறைக்கப்பட்ட வரலாறுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் இந்த செண்பகராமன் ஒன்று. அவருடைய நினைவு நாள் 26 முந்தா நேற்று நடந்தது. தமிழ்நாடு அரசு தான் மிக பெரிய அளவில் எடுத்து கொண்டாடி இருக்கணும், பேசி இருக்கணும், ஆனாலும் செய்யலை. இருந்தாலும் ராவணா சார்பில் நம்ம வந்து அவருக்கு வந்து அந்த நினைவு மரியாதையை செலுத்தணும் கட்டாயம். இப்போ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டுப்போம். சரிங்க. இடையில இந்த கோடு வச்சிடறேன், இதை தாண்டி நீங்களும் வந்து ரகசியமா சந்திக்க கூடாது. சரிங்க. நானும் உங்களை தாண்டி ரகசியமா வந்து சந்திக்க கூடாது. சரிங்களா? சரி. நமக்குள்ள ஒரு கோடு வச்சுப்போம். இந்த கோடம்பாக்கானாலும் நீங்க வந்து மயிலாப்பூர் அடையாறு, நீங்க ரெண்டுக்கு இடையில எல்லாம் மீறி வந்து ரகசியமா சந்திச்சுக்க கூடாது. இப்படி ஓப்பனா வந்து கேமரால மட்டும் சந்திக்கணும். கரெக்டுங்களா? இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த மாதிரி மேட்ரு. சரி, எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க? சரி இல்ல வாங்க போங்க, எங்க வெளியே வராம எப்ப போகுது வாங்க. முதல் கேள்வி சொல்லுங்க. மோகன், விழுப்புரத்துல இருந்து மோகன். சரிங்க. காரிலும் பைக்கிலும் வந்து ஆடு திருவது தமிழகத்தில் அதிகமாகி வருகிறது. ஏன் அவருக்கு இந்த கேள்வி வந்துச்சுன்னு தெரியல.
இப்போ காரில் வராங்க, ஆடு திருடிட்டு போகிற வீடியோ வந்துச்சு, பைக்கில் வந்து தூக்கி வச்சுட்டு போகிறது இருக்குது, இது அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்களே. ஏன் அப்படி வருத்தப்படுறாரு அவரு? அந்த தம்பி ஏன் இப்படி வேதனைப்படுறாரு? புரியலையா அவருக்கு? திராவிட மாடல் ஆட்சியில் ஆடு திருடுபவர்கள் கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, மக்கள் வந்து சந்தோஷ வெள்ளத்தில் இருக்காங்க. சந்தோஷ வெள்ளம், உண்மையான வெள்ளம் வரும்போது யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். வெள்ள நிவாரணம் கரெக்டாக கேட்பாங்க கோடியில், பல ஆயிரம் கோடியில். ஆனால் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள். மக்கள் பாருங்க, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் வந்து வீட்டில் அந்த தோட்டத்தில் வந்து கட்டியிருக்கிற ஆடை வந்து நீங்கள் வந்து சும்மா அப்படி ஏறி குச்சி திருடிட்டு போன காலம் போக, சைக்கிளில் வச்சு திருடிட்டு போன காலம் போக, பைக்கில் வச்சு காரில் வச்சு ஆடு திருடினான்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இந்த திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு உயர்த்தி இருக்கிறது. நீங்கள் அது மாதிரி நீங்கள் இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இது மனிதர்களை மட்டும்தான் இல்லை. நீங்கள் பாருங்கள், இதில் சங்கம் விடுதி, அந்த ஒரு இதில் மாட்டு சாணம் கலந்தது மேல்நிலை குடிநீர் தொட்டியில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவோ வந்து பிரதமர் மோடி வந்து இவ்வளோ கோடி பேருக்கு வந்து வீட்டுக்கெல்லாம் கழிப்பறை கட்டி கொடுத்தாருன்னு சும்மா அந்த பிஜேபியில் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் முதல்வர் என்ன செஞ்சாரு பாருங்க, நீங்கள் மனிதர்களுக்கு தான் கழிப்பறை கட்டி கொடுத்தீங்க, நாங்கள் மாட்டுக்கே வந்து கழிப்பறை எங்கே கொண்டு போய் கொடுத்தோம்? தொட்டி. நீங்க வீட்டுல இங்க வந்து பண்ணி கொடுத்தீங்க. மனுஷனுக்கு கொடுத்ததை விட நாங்க வந்து மேல்நிலை தொட்டியில மாடு படியேறி போய் அழகா வந்து அதுல உட்காந்து டாய்லெட் போற மாதிரி சந்தோஷமா சாணம் இட்டுட்டு வந்தது. இன்னும் நாங்க வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு முன்னால வேங்கை வயலை கண்டுபிடிச்சால, அப்புறம் சங்கம் விடுதி. வேங்கை வயலுக்கே இன்னும் விடிவு வரல. சோ நாங்கள் வந்து மக்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள் கூட சந்தோஷமாக இந்த ஆட்சியில் இருப்பது பொறுக்காமல் இந்த தம்பி பேசியிருக்காரு. கண்டிக்கத்தக்கது. கண்டிக்கத்தக்கதுங்களா? ஆமா. சரி, அடுத்து தமிழ்வாணன் தஞ்சை பேராசிரியர் வழக்கமா கேட்கிற தோழர் அவரு. நேர்காணல் ஒன்றில் பதில் உரைத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை எனக்கு யார் என்றே தெரியாது என்று சொல்லி இருப்பது வந்து சரியானது தானா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் உங்ககிட்ட. இது யார் என்றே தெரியாதுன்னு சொல்றாரு. திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையாரை கூட தெரியாம போகலாம். இப்போ இந்த அண்ணாமலையை அவர் எல்லாருக்கும் தெரியுது. அதனால வந்து அவர் தான் முதலமைச்சர் ஆவார், அவர் தான் பிரதமர் ஆவார். நம்ம இந்த சர்ச்சைக்குள்ளேயே நம்ம போகலை. அதெல்லாம் மக்களுடைய முடிவு. அது ஆயிட்டு போட்டோம். அது என்ன வருதோ வரட்டும். ஒரு எம்பி ஆனால் ஆகட்டும், அமைச்சர் ஆனால் ஆகட்டும், முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆகட்டும், யார் வேணாலும் முதலமைச்சர், இதெல்லாம் ரைட்டு. அவர் யாருன்னே தெரியலன்னா எனக்கு இப்போ என்னுடைய கவலையெல்லாம் அண்ணாமலையை பற்றி இல்லை, அண்ணன் துரைமுருகனை பற்றி. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ அவர் வந்து சமயத்துக்கு ஒன்றா ஏதாவது ஒன்று ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு மாதிரியானா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஒரு டைப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிறார். திடீர்னு வந்து எப்பா எல்லாரும் போட்டு கொடுத்துடாதீங்கப்பான்னு. ஆக மொத்தம் முதல்ல இதை போட்டு கொடுத்ததே துரைமுருகன் தான். ஒரு மேடையில் மீட்டிங்கில் வந்து அமைச்சர்கள் நிர்வாகிகள்லாம் சேர்த்த சொத்து ஊழல்லாம் வந்து வெளியில் போட்டு கொடுத்துடாதீங்கன்னா எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் குடியாத்தங்குமரம் மேட்டரே வெளியே வந்துச்சு, 60,000 கோடி மேட்டரே வெளியே வந்துச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் போட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் அவர் பாவம் 82 வயசாச்சு, அவர் முதியவர். அதனால் கொஞ்சம் அந்த நினைவுலாம் கொஞ்சம் ஜாலியாக வந்துட்டு போகுது போல இருக்குது. இந்த டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க, இந்த ஞாபக மறதி நோய், இல்லை வந்து என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் தடுமாற்றம். இது வேற ஒரு முக்கிய புள்ளிக்கும் இந்த தடுமாற்றம் இருப்பதாக ஒரு அரச புரசலாக ஒரு செய்தி வருகிறது. அந்த புள்ளி, முக்கிய புள்ளி யாருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, கோடு போடுவேன், அந்த பக்கம் வந்து கேட்க மாட்டேன், நானும் நீங்களும் தாண்டி வரக்கூடாதுன்னு. வரக்கூடாது. ஆமாம், அந்த கோடு தாண்டி என்னை கேள்வி கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான புள்ளிக்கும் ஞாபக மறதி, இதை வந்து நம்ம வந்து கிண்டலாகவோ குறையாகவோ நம்ம பேசலை. ஒரு உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் அவருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான சில அதிகாரிகளே கூட அந்த முக்கிய புள்ளிட்ட காலையில் போய் சொன்னால் மத்தியானம் வந்து அதையே புரியாமல் எப்போ சொன்னீங்கன்னு கேட்குறாரு. உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயம், வயது, உடல் நலம் ஒவ்வொருத்தருக்கு. ஒருத்தர் மொரார்ஜி தேசாய் 90 வயசில் வந்து இந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ஏதோ ஹெலிகாப்டர்லேயோ விமானத்துலேயோ போனார். அது திடீர்னு எமர்ஜென்சி லேண்டிங்னு 10 அடி அவசரத்தில் இருக்கும்போது 90 வயசில் வந்து தொபார்னு மேலேருந்து குதிச்சுட்டாரு. குதிச்சுட்டு எழுந்திரிச்சு நடந்து போயிட்டார். 90 வயசு. அப்போது
சத்தியமாக என்னால் முடியும்னு எனக்கு தோணலை இந்த வயசில். ம். ஸோ ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை அதெல்லாம் வயது பல விஷயங்கள் வந்து அது அதை மாதிரி இவரும் வந்து முக்கிய புள்ளி ஆயிட்டாரோ இந்த விஷயத்தில். ஏன்னா இவருக்கு வந்து அந்த ஞாபக மருதி நோய் வந்து விட்டதோ, ம். அண்ணாமலை யாருன்னு தெரியலன்றாரே ம். அப்படின்றது நம்ம வந்து அப்படிதான் சொல்ல முடியும். இல்லைன்னா அண்ணாமலை யாரு ஒரு கால் இப்படி இருக்குமோ? நீங்க வேணா பாருங்க, ஒரு நெருக்கடி வந்தப்ப 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு பேசி நிற்பாங்க. இல்லை, அது வழக்கமான நடக்கக்கூடிய விஷயம். இப்படி பேசியிருப்பாரோ? நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமோ? ம். அண்ணன் துரைமுருகன் மூத்த அரசியல்வாதி. ம். அண்ணாமலை யாருன்னு அவர் கேட்கல. தெரியாதுன்னு தான் சொல்றாரு. இல்ல இல்ல, அண்ணாமலையார், ம். திருவண்ணாமலையில உள்ள அண்ணாமலையார், யாருன்றது அது அண்ணாமலை யார் அப்படின்னு அவர் வந்து பிரிச்சு சொன்னதா நம்ம போட்டு எடுத்துட்டோம்ல. ம். அண்ணாமலையார் மனசுக்குள்ள அவர் வந்து நான் பகுத்தறிவு கடவுள் மறுப்புன்னெலாம் சொன்னா கூட 90% பேர் வந்து கடவுள் மறுப்புன்னு இருக்கிறவங்க வந்து ரகசியமாக கோயிலுக்கு போயிட்டு வராங்க, ரகசியமாக சாமி கும்பிட்றாங்க, வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் வச்சுக்கிட்டு உள்ளே போய் கும்பிட்டு வராங்கன்னு அவங்க குடும்பத்திலேயே சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இன்னும் அதிகமா ரகசியன்ற வார்த்தை வந்துட்டு இருக்குது. நிறைய ரகசியங்கள் நடக்குது. போகட்டும், போகட்டும், அதனால பேசுவோம். வந்து ஸோ அந்த மாதிரி அண்ணாமலையார்னு அவர் மனசுக்குள்ள சொல்லி கும்பிடுறது தான் அண்ணாமலை யார் அப்படின்னு வந்துருச்சோ நம்ம அப்படி கூட இருக்கலாம், தெரியல. இருக்கலாம். ஓகே, சரி. ராஜசேகர் விருதாச்சலம் அன்னூர் பாஜக நிர்வாகி வீட்டில் வந்துட்டு 1.5 கோடி கொள்ளை போனதாக அவர் புகார் கொடுத்த நிலையில பிடிபட்ட திருடன் என்ன சொல்றாருன்னா, நான் 18 லட்சம் தான் எடுத்தேன், அது மட்டும்தான் அங்கே இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனால் 1.5 கோடி பணம் திருடு போச்சுன்னு அவர் கொடுத்துருக்கிறாரு பாஜக நிர்வாகி. என்ன நடந்திருக்குது இல்லை, அது சில சமயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இன்சூரன்ஸுக்காக பண்ணுவாங்க. 1.5 கோடி இங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்சூரன்ஸில் வந்து கிளைம் பண்ணால் 1.5 கோடியில் 1 கோடியாவது கொடுத்தான்னா, இப்போ நஷ்டமானது 18 லட்சம்னா 1 கோடி வருதுன்னா சும்மாவா வருது 80 லட்சம் ரூபா? அப்படி இருக்கலாம், இருக்குன்னு நமக்கு தெரியாது. இருக்கலாம். ஏன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாஜக நிர்வாகி சொல்றது பொய்ன்னு சொல்றீங்க, யாரோ ஒரு திருடன் சொல்றதை உண்மையாக நீங்கள் ஒத்துக்கிறீங்களேன்னு. இப்போது போலீஸில் வந்து காவல்துறையில் கூட இந்த மாதிரி நடக்கும். ஒரு இடத்துல போவாங்க, திருட்டு போவோம். அப்புறம் வந்து அவங்ககிட்ட 1 கோடி ரூபா திருட்டு போச்சுன்னா அவங்ககிட்ட போய் கேட்டால் அவன் ஒரு 50 சவரன் நகை எடுத்துகிட்டு போயிருப்பான். அவன் அதுக்குள்ளே கொஞ்சம் உருக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் யாருக்கோ விற்றுக்கிட்டு இருப்பான், இல்லை எதாவது பண்ணியிருப்பான். மிச்சம் அவன்கிட்ட ஒரு 30 சவரனை மீட்டுக்குவாங்க. மீட்டுட்டு இவங்ககிட்ட போய் சேரும்போது கடைசியில் பணம் தொலைச்சவனுக்கு போய் சேரும்போது ஒரு 10 சவரன் தான் போய் சேரும். மிச்சத்தெல்லாம் உருக்கி விற்றுட்டான். எடுத்தது தொலைஞ்சது 50, வந்தது 30, தொலைச்சவனுக்கு போய் சேரது 10. இதெல்லாம் வந்து காவல்துறையில் எனக்கே எங்கள் குடும்பத்திலேயே ஒரு அனுபவம் இருக்குது. அது வேண்டியதில்லை, அது அதாவது அனுபவத்தை சொல்லி என்ன மொத்தம் இப்படி நடக்குதுங்கிறத நான் வெளியில் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ரொம்ப வருஷம் முன்னால் எங்கள் குடும்பத்திலேயே ஒன்று அந்த மாதிரி நடந்து அனுபவப்பட்டிருக்கேன், நானே டீல் பண்ணி ரொம்ப வருஷம் முன்னால். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து ஏதாவது நடந்ததா நமக்கு தெரியாது. இன்னொன்று இனிமேல் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய திருட்டு நடக்குது. பிஜேபி நிர்வாகி வீட்டில் தான் இல்லை, எல்லா இடத்துலையும் கொலை, வழிப்பறி இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாகிவிட்டது சமீப காலங்களில். அதனால் நம்ம அரசால் இப்போ வந்து குற்றங்களை வந்து கம்மி பண்ண முடியுதா, சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ண முடியுதானா இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணினதாக தெரியல. முயற்சிகள் எடுத்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் ஒன்றும் பலன் வந்து களத்தில் வந்து தெரியல. அதனால் என்ன கட்டுப்போச்சு, புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்துருங்க. எந்த திருடனாவது எந்த வீட்லேயாவது போய் வந்து ஒரு பணம் கொள்ளடிக்கிறான், நகை கொள்ளடிக்கிறான்னா ஞாபகமாக ரசீது கொடுக்கணும். நியாயமா இல்லையா நான் சொல்கிறேன்? சரி, நியாயமான விஷயம். இப்போ ஒரு வீட்டில் வந்து 50 சவரன் நகைன்னா போகும்போது அவன் வந்து 50 சவரன் நகை திருட்டு மூலம் பெற்றுக்கொண்டேன், 2 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டேன், இது 500 ரூபாய் நோட்டா வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும். இப்போ ஏன்னா யாரோ ஒருத்தர் வீட்டில் ஒரு போலீஸ்காரரோ பழைய யாரோ ஒருத்தர் வீட்டில் வந்து பழைய 1000 ரூபாய் நோட்லாம் 1.5 கோடி ரூபாய்க்கு இப்போ சமீபத்தில் பிடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒரு வாரம் முன்னால் வந்துச்சு. அவர் ஏன் இன்னும் வச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ அப்போ அந்த ரசீதில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? ஏன்னா இப்போ உள்ளே வச்சிருக்கிறவன் பழைய 1000 ரூபா நோட்டு செல்லாத நோட்டாக வச்சிருந்தான்னா அந்த திருடன் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் இல்லையா? ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பேங்க்லாம் போனால் சலானில் டினாமினேஷன் போடுறோம். நீங்கள் 10,000 ரூபா கட்டுறீங்கன்னா 500 × 20 இந்த மாதிரி அது மாதிரி சவரன் அப்படின்னு போட்டு அது வந்து ஒரு ரசீது கொடுத்துடணும். இந்த பாஜக நிர்வாகி வந்து இனிமேல் வந்து யாராவது அவங்க வீட்டுக்கு திருட வந்தாங்கன்னா அவர் ஞாபகமாக ரசீது கேட்கணும் அப்படின்னு நம்ம பரிந்துரை பண்ணுவோம். இப்போ நீங்கள் தான் வந்து அதானி, நீங்கள் அதானி, ஐயா ரொம்ப சந்தோஷம். அம்பானி, சரிங்க, கரெக்டுங்களா? கேள்வி அப்படி ஒன்று வருது. சரிங்க.
இளைய தம்பி இளைய தம்பின்னு தெரியல, அப்படி அனுப்பிக்கிறாரு. சரி சரி இளைய தம்பி குஞ்சரலிங்கம், லண்டன், அங்கிருந்து கேட்குறாரு. சரிங்க. கேட்குறாரு, நான் மனித பிறவியாக இருக்க வாய்ப்பில்லை, நான் பயாலஜி ரீதியாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்று பிரதமர் மோடி உங்களின் முதலாளி, அதுக்கு தான் சொன்னேன் நான். கரெக்டுங்களா? சரிங்க. கூறியது பற்றி திருசக்தியார் பதில் என்ன அப்படின்றாரு. அவர் அது லண்டன் உங்கள் இல்ல முதலாளி இல்ல சொன்னதுக்கு ஒரு பதில். இல்ல இல்ல அப்படி அதுதான் ஒன்றும் சொன்னேன். இல்லை. நீங்க அம்பானி அவர் அதானி. கரெக்டாக தான் சொல்றாரு. ம். தம்பி குஞ்சரலிங்கமா அவர் ம். அவர் வந்து சரியா தான் இளைய சொல்லியிருக்காரு. தம்பி குஞ்சரலிங்கம். ஏன்னா முதலாளின்னு அவர் சொல்றது வந்து ஏதோ அவருடைய பழக்கத்தில் அப்படி சொல்றாரு. ம். நம்ம வந்து மோடியை பிரதமர்னு சொல்றோம். ம். இங்க உள்ள மோடிக்கு ஓட்டு போடாதவங்க, ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கும் வந்து மோடி தான் பிரதமர். ம். பிஜேபிக்கு மோடி பிரதமர், காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி பிரதமர், திமுகவுக்கு ஸ்டாலின் பிரதமர்னு இல்லை. ம். சட்ட அமைப்பு அப்படி இல்லை. இந்தியா முழுக்க ஒரு இந்தியா பிரதமர். முழுக்க ஒரு சரி. பிரதமர் தான். ம். அந்த மாதிரி அவர் லண்டன்ல இருக்காரு. அவருக்கு பிரதமர் வந்து ரிஷி சுனக். ம். நாராயணமூர்த்தி, நீங்கள் இன்ஃபோசிஸ் இருந்தாரா, அவருடைய மருமகன் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் வந்து அவருக்கு முதலாளி, அதாவது அவருடைய பாஷையில் அவர் வந்து பிரதமர். மோடி வந்து நான் பயாலாஜிக்கலாக பிறந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லலை. இதில் ம். என்ன கஷ்டம்னா, ம். நம்ம ஆளுங்க யாரும் ஹிந்தி கற்றுக்கவும் இல்லை. ஏன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டாங்க, அப்படியே பழக்கி விட்டாங்க. ம். நமக்கு தமிழே நிறைய பேர். இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லைங்களே. இதுவே நான் முதல்ல அப்ஜெக்ஷன் பண்றேன், கடுமையா எதிர்க்கிறேன். சரி என்னுடைய பேரனுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு கலைஞர் சொன்னார். தயாநிதி மாறனுக்கு முத மந்திரி பதவி இருங்க மந்திரி பதவி கொடுத்தப்ப அவருக்கு எப்படிங்க திடீர்னு டெல்லியில போகணும், என்னுடைய பேரனுக்கு ஹிந்தி நன்றாக தெரியும், நல்லா பேசுவார்லாம் சொன்னாரு. அப்புறம் நீங்க இப்படி ஹிந்தி இல்ல. தெரியாத போடான்னு எப்படி நீங்க எங்க தலைவர் ஏகலை நீங்கள் இருக்கீங்களே, என்ன மாதிரி வந்து சிம்பிளா இல்லை, ரொம்ப குசும பிடிச்சவரா இருக்கீங்க. ஐயோ என்ன மாதிரி நீங்க வெள்ளந்தியா இல்ல. ஐயோ சரிங்களா? உண்மைதான். ஏன்னா சொன்னாங்க. ஏங்க ம். கலைஞர் சொன்னார்னா அது யார் பத்தி சொன்னாரு? ம். அவருடைய குடும்பம். ம். அது யார், எந்த குடும்பம்? ம். அது ராஜ குடும்பம், ம். அரசர்கள் பரம்பரை. ம். அவங்களையும் சாதாரண மக்களையும் ஒப்பிடுறீங்களா? ம். ராஜ குடும்பத்துக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு? ம். நாங்க ஓட்டு போட போனா கூட ரெட் கார்பெட் போட்டுட்டு தான் போவோம். ம். நீங்கெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்கெல்லாம் யாரு? ம். அப்போ நீங்க அவர் வந்து அவர் பேர்னு ஹிந்தி படிக்க வச்சா உடனே என் பேர்னு ஹிந்தி படிக்க வச்சேன்னு சொல்லுவீங்களா? இப்ப நீங்க இவருக்கு பதில் சொல்றப்ப இவருக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது போடான்ற மாதிரி இல்ல, நீங்க ஹிந்தி தெரியாம விட்டுட்டீங்களேன்னு சொன்னீங்க. இல்ல நான் சொல்றேன். அதனால பிரதமர் வந்து இந்தியில பேசினதை நான் கேட்டேன். அவர் வந்து கடவுளின் அவதாரம் நான் சொன்னாரு அப்படின்னு. இவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி போய் அவர் பயாலாஜிக்கலா நான் பிறக்கவே இல்லைன்னு சொன்னாரு. உலகத்துல பயாலாஜிக்கலா பிறந்தாம இவர் வந்து என்ன அப்படி சாமி அப்படி கை காமிச்ச உடனே புட்டுன்னு வந்து விழுந்துட்டாரா? அப்படியெல்லாம் வந்து அவ்வளவு முட்டாள்தனமா பிரதமர், அதாவது பேசவும் மாட்டார், அவர் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. அதை தவிர அந்த இந்தியில அவர் பேசினதா எனக்கு ஹிந்தி வந்து தெரியும். அவர் நான் மனித பிறவியாக இருக்க இல்ல வாய்ப்பில்லை நான் சொல்றேன் உங்களுக்கு. சொன்னாரா? இல்ல அங்கதான் போறேன். அவர் என்ன சொல்றாரு, மனித பிறவி இல்லைன்னா சொல்ல. என் தாய் இறக்கும் முறை நான் என்னுடைய தாயின் மகன் என்ற முறையில் கடமையாற்றி கொண்டிருந்தேன். ஒரு தாயின் மகன், ஒரு சாதாரண மகன். என் தாய் இறந்த பிறகு எனக்கு வந்து ஏனோ வந்து நான் செய்ய வேண்டிய பணிகளை கடவுள்தான் என்னை இந்த பிறவியில் படைத்து என்னை சில பணிகள் செய்ய சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய நீங்கள் வந்து என்ன சார் நீங்கள் முன்னால் ஒரு பேங்க்கில் அதிகாரியாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா போனீங்க, அங்கே ஏதோ ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருந்தீங்க, அப்புறம் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டீங்க போகும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன், என்னுடைய திறமை 10%னா கடவுளுடைய அருள், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் வந்து கடவுளுடைய அருள் வந்து ஒரு 90%. கேட்டால் நீங்கள் அதிர்ஷ்டம்னு சொல்லுவீங்க, நான் வந்து கடவுள் வந்து அருள்னு சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய திறமை 10% என்றால் கடவுள் அருள் 90%. ஸோ கடவுள் தான் இந்த என்னை வந்து இவ்வளவு நிலையில் வைத்தார், இந்த ஒரு பெருமைக்கு உட்படுத்தினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எதுக்காக சொல்கிறோன்னா, எல்லாமே நான் தான்ற அகங்காரம் ஆணவம் இல்லாமல் இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறைவன் தான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. இது ஒரு இந்து மதத்தில் உள்ள ஒரு ஒரு சிறப்பு. மற்ற மதங்களில் அந்த சிறப்பு இருக்கா இல்லையா, நம்ம எனக்கு எந்த மதம் அதை தான் தெரியும். நான் படித்த புஸ்தகத்தை தான் நான் பேச முடியுமே தவிர வேறு புஸ்தகத்தை பற்றி நான் பேசக்கூடாது. அப்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த வார்த்தைகள் வந்து கடவுளின் அவதாரம் நான் சொல்லலை, பயாலாஜிக்கலாக இல்லாமல் நான் வந்து கெமிக்கல் லேபில் என்ன டெஸ்ட் பேபி நான் அவர் சொல்லலை. இதெல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு அர்ப்பணை பண்ணி சொன்னது. அவர் சொன்னது, தாய் இறக்கும் முறை ஒரு தாய்க்கு மகனாக நான் வந்து எல்லா கடமையும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தாய் இறந்த பிறகு ஒரு ஒரு
அதாவது ஒரு அனாதை போல, ஒரு ஆதரவற்றவன் போல ஒரு ஒரு வருத்தம் வந்தது. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், நம்மளை வந்து கடவுள் படைத்திருக்கிறார், கடவுள் தான் நம்மளை அனுப்பியிருக்கிறார், சில பணிகளை செய்து முடி என்று அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியில ஒரு சொல்றது. அவருக்குள்ள கடவுள் நம்பிக்கை. ரெண்டாவது, அம்மா இறந்துட்டாங்களேன்னு எத்தனை வயசுல இறந்தாலும் அம்மா இறந்தா ஒரு வருத்தம் தான். இந்த வருத்தத்தையும் அந்த கடவுள் நம்பிக்கையும் இணைத்து இதெல்லாம் வந்து கடவுள் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு. அது ஏன்னா வந்து மோடி சொல்லிட்டார. நாங்க வந்து யாரோ தாடி வச்சிருந்தா, தாடி தாங்க உலகத்திலேயே கண்ணியமான விஷயம். யாரோ தாடி வச்சிருந்தா நாங்க சொல்லுவோம். மோடி தாடி வச்சிருந்தா அந்த ஆள் தாடியெல்லாம் வச்சுட்டு இருக்கான், அந்த ஆள்கிட்ட சேவ் பண்ணுறதுக்கு காசு இல்லையா? எதுக்காக வந்து தாடி வச்சுக்கிட்டு அந்த ஆள் பெரிய இவன் மாதிரி பெரிய மனுஷன் மாதிரி வேஷம் போடுறான் அப்படின்னு நம்ம வந்து அந்த பக்கம் தாடி வச்சவருக்கு நம்ம எல்லாம் செலவைப்போம், இந்த பக்கம் தாடி வச்சா கேள்வி கேட்போமே. அதே தாடி தானே இவரு வச்சாரு, அவர் வச்சா மாதிரி தானே வச்சாரு. நான் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதனால மோடி என்றாலே ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க, ஒரு அலர்ஜி. அதனால மோடி அவதாரம்னு சொல்லிட்டாரு, அவதாரம் சொல்லிட்டாரு, அவதாரம் சொல்லிட்டாருன்னு. கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறான்னு சொல்றாரு. உண்மைதான். நான் கூட போய் ராவணால வந்து இங்கே உட்காந்துருக்கேன்னா என்னை கடவுள் தான் அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் வந்து ஏகலைவன் கூட என்னை வந்து இன்னைக்கு வந்து பேசு அப்படின்னா இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு வந்து காரணம் கடவுள் தான். அது என்னுடைய நம்பிக்கை. சப்போஸ் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம், அவ்வளோதான் விஷயம். வடிவேல் ராஜன் நம்மளுங்க திரிசக்தியார் திமுகவை பாராட்டிய தோழி திட்டமும் நான் முதல்வன் திட்டமும் மத்திய அரசின் திட்டங்கள் தான். இதற்கு திருசக்தியாரின் பதில் என்ன? நீங்க போன வாரம் பாராட்டுறீங்க, இது வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு மோடி அரசினுடைய திட்டம் தான், இது ஏன் நீங்க இப்படி ஸ்டாலின் பேரை பாராட்டுறீங்கன்னு உங்களை கேள்வி கேட்கிறாரு. நானே யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க திமுகவை பாராட்டுறதே இல்லையே அப்படின்னு கேட்டதுனால நான் படிச்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். திட்டம்னு சொன்னோம். அவர் சொல்றது குறை கண்டுபிடிச்சு கேட்குறாரு. உண்மைதான். சகின்னு ஒரு திட்டம். அந்த சகின்றது தோழின்னு தான் அர்த்தம். நம்ம வந்து சகா அப்படின்னு சொல்றது இல்லையா, தமிழ்லையும் அது சமஸ்கிருதத்துலேருந்து வந்த வார்த்தை, ஆனால் தமிழ்லையும் இருக்கு சக மனிதர்கள். அந்த சகன்னா உடன் அப்படின்னு. அப்போ வந்து அந்த சகி அப்படின்னா தோழி. அந்த அப்படியே அந்த சகியை தோழியாக்கி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. இதுதான் உண்மை. இதே மாதிரி அந்த நான் புதல்வன்கிறதும் ஒரு மத்திய அரசு திட்டத்துடைய, மத்திய அரசு தான் அந்த திட்டத்தை செலவு பண்ணி கொடுக்குது. இவங்க வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. தம்பி வடிவேல் ராஜன், நான் ஏதோ ஒரு ஏதோ திமுகவை பாராட்ட சொல்கிறாங்களே, இப்போ நான் வந்து திமுகவை பாராட்டாமையே விட்டுட்டேன்னா நான் பிஜேபி சொம்பு சங்கி இப்படி திட்டுறாங்க. திமுகவை பாராட்டினா இந்த மாதிரி 2 பேருக்கு பொறுக்க மாட்டேங்குது. இல்லை பாராட்டினா ஒன்று என்ன சொல்லுவாங்க, ஒன்று சவுக்கு சங்கர் மேட்டர்னால பயந்து போயிட்டாரு, சுணக்கம் ஏற்பட்டு விட்டது திருசக்தியார் அப்படிம்பாங்க. இல்லைன்னா திமுகவில் வெயிட்டாக ஏதோ கவனிச்சாங்க அப்படின்னு அடுத்தது சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பி ஒரே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ன திட்டமாக வேணா இருக்கட்டும், நாங்கள் வந்து வாக்குறுதியே வந்து தேர்தல் வாக்குறுதி பல லட்சம் நாங்கள் அடித்து குடோனில் வச்சு வெளியில் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண முடியல. எங்கே போனாலும் கேள்வி கேட்குறான், இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஸ்டிக்கர் அடித்து வச்சுருக்கோம். இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலைன்னு பார்த்துருப்பீங்களா, முதல் தலைமுறை 2வது தலைமுறை 8 தலைமுறைக்கு ஃபோட்டோ ஒட்டி, அது அவங்களுடைய இது ரைட்டு. அது மாதிரி நாங்கள் ஒரு 4-5 தலைமுறைக்கு நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ அடித்து ஸ்டிக்கரோட கரெக்டாக வச்சுருக்கோம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் ஒட்டுறது? அது பரம்பரை வைத்தியசாலை நியாயம் இருக்குது. ஆமாம், இது பரம்பரை தேர்தல் அறிக்கை சாலையா? நீங்கள் வந்து பேசுகிறத பார்த்தா நம்ம சரியாக வாயை திறந்து ஒழுங்காக பேசுனாங்க, அது பரம்பரை வைத்தியசாலை, இவர் வந்து பரம்பரை பைத்தியசாலைன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு கேஸ் போட்டுருவாங்க. நம்ம அப்படி சொல்லலை, நம்ம தெளிவாக்கிடுவோம். நம்ம அப்படி சொல்லலை, வைத்தியசாலைன்னு தான் சொன்னா வா ரைட்டு, பைத்திய ஸ்பா சொல்லலை நம்ம. ஆனால் நம்ம அப்படி சொல்லலை, நம்ம சொல்லலை. அப்படியே வந்து பைத்தியசாலைன்னு அப்படியே சொன்னா கூட அவங்கள சொல்லலை, மக்கள் பைத்தியங்களா இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. உங்களை என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், மக்கள் பைத்தியங்களாக இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். அது நமக்கு உண்மை. மக்கள் வேணா கேஸ் போட்டோம் பார்த்துக்கலாம். அப்போ வந்து இது என்ன சொல்றதுன்னா, அவங்க அந்த ஸ்டிக்கர்லாம் அடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த ஸ்டிக்கரை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சமாவது யோசனை பண்ண வேணாமா? ஒரு அரசு செலவில் பொருளாதார வடிவில் நம்ம வரி பணத்தில் ஸ்டிக்கர் அடித்து வச்சுருக்காங்க. படம் முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, 4வது தலைமுறை. இந்த ஸ்டிக்கரை எங்கே ஓட்டுறது? வடிவேல் ராஜனை வர சொல்லுங்க, செக்ரட்டேரியட்டுக்கு வச்சு நெத்தியில் ஓட்டி அனுப்ப சொல்லணும்.
அடுத்தது அவரே தான் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாருங்க. ம். நாங்குநேரி பஸ் கண்டக்டரும் கான்ஸ்டபிள் ஆறுமுக பாண்டியும் சந்தித்து சமாதானமாகி விட்டார்களே. நான் கூட பார்த்தேன், ஏதோ பாகிஸ்தான் இந்தியா 2 எல்லையிலையும் சந்தித்து கை கோத்து புளிக்கிட்ட மாதிரி காஃபி சாப்பிட்டுக்கிட்டு வாங்க காஃபி சாப்பிட்டுக்கிட்டே சமாதானம் ஆகலான்னு ஒன்று. இந்த விஷயத்தில் வந்து ஒரு யதார்த்தமாக ஏற்பட்ட ஒரு விஷயம். ஒரு பஸ்ஸில் போகும்போது நீ வந்து அந்த வாரண்ட் இல்லைன்னு கேட்டாரு. அவர் இல்லை இருக்கு மாவட்டம் அப்படின்னு சொன்னாங்க. விதிமுறை மீறலுக்கு இதில் யார் மீது தவறுனா அந்த கண்டக்டர் மேலேயும் தவறில்லை, அந்த காவல்துறை அவர் அந்த கான்ஸ்டபிள் மேலேயும் தவறில்லை, தமிழக அரசின் மீது தான் தவறு. 2022 மானிய கோரிக்கையில சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் என்ன சொன்னார்? அந்த மானிய கோரிக்கை இந்த இதில் வெளியிடும் போது அந்தந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இலவசமாக பேருந்து பயணம் செல்வதற்கு உத்தரவிடப்படும்னு சொன்னார். 2022 சொல்லி 2024 வரைக்கும் அந்த உத்தரவு இடப்படவில்லை. வழக்கம் போல அது அவர் சட்டமன்றத்துக்கு வெளியில சொல்வதை தான் செய்வோம். இல்ல இல்லைங்க, தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கறது தான் சட்டமன்றம். அந்த சட்டமன்றம்னா உடனே நீங்க வந்து ஏதோ அது மரியாதைக்குரிய சட்டமன்றம், மக்களுடைய பிரதிநிதித்துவம்னு சொல்லி அங்க வந்து எதுவா இருந்தாலும் வந்து அதுக்குன்னு ஒரு அந்த ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி எவ்வளோ கொடுத்தோம், எல்லாம் செஞ்சுட்டோமா நாங்கள் 519 சட்டமன்றத்தில் நாங்கள் 1000 சொல்லுவோம், எல்லாமே இந்த இப்படி இருக்காங்க. அதாவது செய்யலை. 2022 போட்டால் ஜீவோ போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 மாதம் ஆகுமா? போட்டிருந்தா இந்த பிரச்சனை இல்லை, போடலை. ஆனால் அறிவிப்பு பண்ணிட்டாங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்து இந்த அறிவிப்பு வச்சுக்கிட்டு அவன் வந்து நான் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு கேட்குறான். கண்டக்டர் என்ன சொல்கிறான்? எனக்கு வந்து எங்கள் போக்குவரத்து கழகத்திலேருந்து எந்த விதமான உத்தரவோ அறிவிப்போ இல்லை அப்படின்னு சொல்றான். இது இயல்பாக தமிழக அரசின் தவறால். அதை நான் மறுக்கிறேன். கேளுங்க, உங்களுக்கு பேனா இங்கு மை எல்லாம் தேர்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 கடல் 7 மலையை தாண்டி போயிட்டு வரணும். அதில் எவ்வளோ சிரமம் இருக்குன்றதுலாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட அந்த கதையெல்லாம் கேட்டுருப்பீங்க. 7 கடல் 7 மலை தாண்டி போனாரு, அங்கே ஒரு கிளியினுடைய உயிரை அதுக்குள்ளே வச்சுருந்தாருங்களான்னு. இது அப்படி எடுத்துகிட்டு வர மை பேனா இவங்களுக்கு வேணும் கையெழுத்து போகிறது. நீங்கள் வந்து இப்படிலாம் இல்லை ஏகலைவன் இருக்கிற பேனாவையே கொண்டு போய் கடலில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்கள போய் பேனாவை தேடிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. எழுதாத ஒரு பேனாவை கொண்டு போய் 80 கோடி ரூபா செலவில் கடலில் வச்சுட்டு வரணும்னு நாங்கள் கடலுக்கு நடுவில் நீங்கள் போய் இவங்க பேனாவை காணாமல் போய்கிட்டாங்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இதில் என்ன தமாஷனா, இவங்க 2 பேரையும் வந்து சேர்ந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. இந்த கட்டிப்பிடி வைத்தியம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இதற்கு காரணமானவர் வந்து நம்ம முதல்வர் தான். ஸோ இன்னிலிருந்து நம்ம முதல்வரை வந்து நான் வசூல் ராஜா முதல்வர் அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்க விரும்புறேன். நான் அப்படி சொல்லல. நீங்க அந்த வசூல் ராஜா அப்படி சொல்லல. வசூல் ராஜா MBBS கமலஹாசன் ஒரு படம் நடிச்சாரு. சொல்ல வர்றதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்கல்ல. வசூல் ராஜா MBBS ஒரு படத்துல கமலஹாசன் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து அங்க உள்ள ஒரு டாக்டர், கேன்சர் பேஷண்ட், ஒரு இளைஞர், அவங்களாம் வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இந்த கட்டிப்பிடி வைத்தியம் இப்படி கட்டிப்பிடிச்ச உடனே ஒரு இதமாக, ஒரு ஆறுதலாக, ஒரு தோளில் சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஒரு நமக்குன்னு யாரும் இல்லைன்ற அந்த உணர்ச்சி வந்து கொஞ்சம் குறையும், ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு கட்டிப்பிடி வைத்தியம்னு பேர். ஸோ இந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை தான் வசூல் ராஜா அந்த படத்தில் வச்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம முதல்வர் வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அந்த வசூல் ராஜா டெக்னிக் கட்டிப்பிடி வைத்தியம். அப்போ அந்த கண்டக்டரும் அந்த கான்ஸ்டபிளும் இல்லை கட்டிப்பிடிச்சிருக்காங்க. கட்டிப்பிடிச்ச புகைப்படம் வந்து காஃபி சாப்பிட்டு எனக்கு ஒன்று கனவு வந்துச்சு. அதை சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு சரி. ஜூன் 4க்கு பிறகு நம்ம மோடி இவரு காஃபி சாப்பிட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். காஃபி சாப்பிட்டு அவ்வளோலாம் நீங்கள் போனா மோடியை பார்க்கணுன்னா டெல்லிக்கு போய் செலவு பண்ணி போனோம். நாங்கள் வந்து அப்பெல்லாம் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டோம். ஆனால் தானே நாங்கள் வந்து நீங்கள் வந்து சிலந்தியாரில் வந்து கேரளாக்காரன் வந்து இது கட்டுறான், அவன் பாட்டில் கட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா நாங்கள் வந்து மோடியை போய் பார்க்குறோமா? வருதா? சரி, அப்போ பேசுவோம். இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கட்டிப்பிடி வைத்தியம் நீங்கள் வந்து அதுக்கே மோடியை கட்டிக்கணும். முதல்ல நீங்கள் வந்து பாருங்கள், அண்ணாமலையை கட்டிக்க போகிறாங்க பாருங்கள். அண்ணாமலையோட ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தானே மோடி.
அடுத்த லெவலில் தானே மோடி. அதனால் 2 காஃபி கப்பு தயாரா இருக்கு. ஜூன் 4க்கு அப்புறம் கட்டிப்பிடி வைத்தியம் தமிழ்நாட்டில் நிச்சயமாக உண்டு. உண்டு. ஆமா. சரி, இன்னொரு கேள்விக்கு நம்ம வந்துருவோம். சேதுராம பூபதி, மேலூர் திரைப்பட இயக்குனர் அமீரிடம் ஜாஃபர் சாதிக்கின் மனைவி கொடுத்த தகவல்களை NCP ED அதிகாரிகளிடம் விசாரித்துள்ளனரே, அமீர் நல்லவரா கெட்டவரா? என்ன கேட்குறாங்க புரியல. இல்லை நாயகன் சினிமாவில் கடைசியில் வந்து கமலஹாசன் வந்து அந்த குழந்தை வந்து அவங்க பேரணுமோ வந்து அந்த கமலஹாசன் கிட்ட கேட்கும், தாத்தா நீ நல்லவரா கெட்டவரா? கமலஹாசன் வழக்கமான அவருடைய நடிப்பில் அப்படி பார்த்துட்டு அப்படி ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு தெரியலம்மா அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அதுதான் ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மியூசிக் ஓடும் இளையராஜா. அப்படியே அந்த கண்ணில் கொஞ்சம் எனக்கு பாருங்கள் கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்கியிருக்கு பாருங்கள் உங்களுக்கு. ஆமாம் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அதான் அதான் அது அந்த உணர்ச்சிகரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டம் அது. அமீர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா சமீபத்தில் வந்த செய்திகள் அவர் ஏன் அதுக்கு முன்னால் உள்ள தகவல் என்ன கேட்டிருக்காருன்னா, ஜாஃபர் சாதிக்கின் மனைவியை வந்து இடி அதான் அவங்க எல்லாம் NCB விசாரித்த போது அவர்களுடைய கணக்கின் மூலமாக மனைவியின் கணக்கின் மூலமாக அவருக்கு தெரிந்து பல பண பரிவர்த்தனை ஹவாலா பரிவர்த்தனைகள் நடந்திருப்பதாக அவர்கள் தகவல் அறிந்திருக்கிறார்கள். இதில் ஒரு டிரான்சாக்ஷனும் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த பணம் எங்கேருந்து வந்தது, இது எப்படி போச்சு, அது எப்படி போச்சு, உங்கள் வீட்டில் கிடைச்ச சில எதையா கணக்கு நோட் புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வச்சு ஒன்றையும் கேட்குறாங்க, இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா, இதை யார்கிட்ட கொடுத்தீங்க, எப்படி போச்சு, வரவு எப்படி, செலவு எப்படி, இது வழக்கமான கேள்விகள். இப்படி கேட்கும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் 3.93 கோடி ரூபாய் வந்து அண்ணன் அமீர் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி உண்மைங்களா அது அப்படின்ற தகவல் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு, நான் சொல்லலை. அமீர் என்கிட்ட வந்து சொல்ல போறது இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. அது சரி, அப்புறம் யாரை தான் நம்புறது? ஏங்க ஜிஓவே நம்ப முடியல, அரசு ஆணைகளையே நம்ப முடியல, அப்புறம் வந்து நீங்கள் இதை எப்படி நம்புவீங்க? அப்புறம் வந்து பத்திரிகை செய்தி எதையுமே நம்பக்கூடாதுன்னா தேர்தல் வாக்குமூலத்தையும் நம்பக்கூடாது, அரசு உத்தரவையும் நம்பக்கூடாது, பத்திரிகை செய்தியும் நம்பக்கூடாது, வாட்ஸ்அப் காரனையும் எல்லாரையும் பிடிச்சி எவனை வந்து எவன் பேசுகிறவனோ அவனெல்லாம் பிடிக்கணும். அப்புறம் எப்படி தான் வந்து நாடு நடக்கும்னு சொல்லுங்கள். இப்போ அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு தகவல். அந்த தகவலை வச்சுக்கிட்டு அந்த தம்பி கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து அந்த 3.93 கோடி ரூபாய் எதுக்காக கொடுத்தாங்க? ஒரு காலில் அந்த படத்திற்காக கொடுத்துருக்கலாம். ஒரு படம் ஒன்று இறைவன் ஒரு படம் அதுக்காக கூட கொடுத்துருக்கலாம். நம்ம வந்து ஏன் கொடுத்தாங்க, நமக்கு அவர் கொடுத்தாரு அவர் வாங்கினாரு, இதில் நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஸோ இது அவர் நல்லவரா கெட்டவரான்னு ஒரு சும்மா நம்மளை எல்லாம் கேட்டு விட்ருக்காரு. நல்லவர் கெட்டவர்னு எதை வச்சு நம்ம முடிவு பண்ணதுன்னா, எனக்கு உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, அவர் ஒன்று அமீர் சில சமயங்களில் அவரை மாரி ரொம்ப ஒரு அதாவது அந்த ஏதோ ஒரு இந்த குணா படத்தில் வந்து சொல்லுவாங்க, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, இது அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு ஒரு பெரிய குரல் அப்படியே எதிரொலிக்காது. அது மாதிரி பல விஷயங்களில் வந்து அவர் வந்து அந்த மனித தத்துவத்தை தாண்டி அவர் பேசுகிறார். ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அது கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லாண்டு போட்டிருக்கீங்க, இல்லைன்னா மயிர்கூச்சி எறிகிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் ஃபுல்லாண்டு போட்டிங்க பரவாயில்ல, இல்லை அந்த மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக போட்டிங்க. ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஆணும் பெண்ணும் தான் வந்து உறவு கொள்ளணும், உடல் உறவு கொள்ளணும்னு என்ன இருக்குது சட்டம், விலங்குகளோடையும் வந்து நம்ம உறவு கொள்ளலாம், நம்ம அதில் தவறே இல்லை, அதுவும் வந்து கடவுளின் படைப்பு, அதை அந்த அர்த்தத்தில் சொல்லி அது வந்து பண்ணலாம். ஆனால் ஒன்று, அந்த விலங்குடைய அனுமதியின் பேரில் நம்ம வந்து பண்ணோம். எனக்கு தெரியல இந்த விலங்கு எப்படி அனுமதி கொடுக்கும்? அது ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுக்குமா, கையெழுத்து ஏதாவது போட்டு கொடுக்குமா, இல்லை நோட்டரி பப்ளிக் ஏதாவது வாங்கி கொடுக்குமா, இல்லை ஏதாவது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுமா விலங்கு என் கூட உடலுறவு வச்சுக்கான்னு? இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷன், அதை பற்றி ஒரு கேள்வி வேற. இவர் நல்லவரா கெட்டவரா நீங்களே முடிவு பண்ணீங்க. அதாவது பகுதி 2ல் நம்ம தொடருவோங்க ஐயா. மிக்க நன்றி.